அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 250 பாடல் 248. ஒளியாரை மீதூர்ந்து ஒழுகுவது அல்லால் களியானை மன்னர்கோ கை கடத்தல் ஏதும் துளி உன் பறவை போல் செவ்வன் ஒப்பாரும் எளியாரை எள்ளாதார் இல். வானம்பாடி பறவை தண்ணீர் எப்படி குடிக்கும் என்றால், மழை பெய்கிற போது மழை துளியை நேரடியாக குடிக்குமா. அதுபோல ஞானம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று தவம் ஒன்றையே முழுமையாக செய்யக்கூடிய நல்லவர்கள் கூட தங்களை விட எளியவர்களை பார்த்தால் சில நேரங்களிலே சினம் கொள்வது உண்டு. அப்படி இருக்க வலிமையான யானை படைய உடைய அரசர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எளிய அரசர்கள் தானே என்று எதிரிகளை விட்டு வைத்தால் அது பின்னர் ஆபத்தாக முடியும். எனவே பெரிய படையுடைய அரசர்கள் தம் கீழ் தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அரசர்களை வெற்றி பெறுவதுதான் நல்லது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். ஏனென்றால் எளியவர்களாக இருக்கிறார்கள், வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நம்மை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு காரணம் போதும் வலிமையான அரசர்கள் அவர்களை எதிர்கொள்ள. ஏனென்றால் தன்னுடைய வேலைகளுக்கு மாறுபட்டு ஒழுகிற எதிரி அரசர்களை அடக்க வேண்டியது என்பது அரசனுடைய கடமை. எனவே வலிய யானை படையுடைய அரசர்கள் எளிமையானவர்கள் தானே என்று சிற்றரசர்களை விட்டு வைத்தல் கூடாது. ஏனென்றால் ஞானம் அடைய வேண்டும் என்று, முக்தி அடைய வேண்டும் என்று எப்படி வானம்பாடியானது நீர்த்துளியை மட்டுமே பருகி உயிர் வாழுமோ, அதுபோல் ஞானத்தில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கூட தனக்கு தவறு செய்கிற எளியவர்களை பார்த்து கோபப்படுவது போல அரசனும் கோபப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். ஒளியாரை மீதூர்ந்து ஒழுகுவது அல்லால் களியானை மன்னர்கோ கை கடத்தல் ஏதும் துளி உன் பறவை போல் செவ்வான் ஓர்ப்பாரும் எளியாரை எள்ளாதார் இல். நன்றி, வணக்கம்.